2025 ஆண்டு யூபிலியை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மறை மாவட்டத்தில் உள்ள 5 மறைவட்டங்களிலும் இந்த யூபிலி கொண்டாட்டம் நடைபெற்றுள்ளது. இதுவே இறுதியான ஒரு கொண்டாட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது. யூபிலியானது ஏற்கனவே தொடங்கிவிட்டது. சென்ற ஆண்டு நம்முடைய திருத்தந்தை அவர்கள் ரோமையிலே டிசம்பர் மாதம் 24ஆம் நாளிலே தொடங்கி வைத்தார். அகில உலகம் எங்கிலும் அதே மாதத்தில் 29ஆம் நாள் அந்தந்த மறை மாவட்டங்களில் உள்ள ஆசன கோவில்களில் அந்தந்த மறை மாவட்ட ஆயர்கள் முறைப்படி அந்த ஆண்டினை தொடங்கி வைக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட கட்டளையின் அடிப்படையில் நம்முடைய மறை மாவட்டத்திலும் அதே நாளில் அது நிகழ்ந்தது. இப்பொழுது நாம் யூபிலியை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த யூபிலி என்றால் என்ன? இதன் நோக்கம் என்ன? இதை கொண்டாடுவதால் நாம் அடையக்கூடியது என்ன? இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வெவ்வேறு மறைவட்டங்களில் ஒரு ஊரினை தேர்வு செய்து அங்கே அந்த மறைவட்டத்தை சார்ந்த இறைமக்கள் ஒன்று கூடி அந்த கொண்டாட்டத்தை அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தான் இந்த ஏற்பாடு என்று நம்மால் எளிதில் சொல்லிவிட முடியும். யூபிலியை பற்றி ஏற்கனவே பல முன்னுரைகள் இன்று நமக்கு வழங்கப்பட்டன. அந்த முன்னுரைகளில் நாம் பெற்றுக்கொண்ட உண்மைகளை மீண்டும் இங்கே நான் கூறிக்கொண்டிருக்க விரும்பவில்லை. நம்முடைய திருத்தந்தை அவர்கள் 5 இடங்களிலே யூபிலி கதவை திறந்து வைத்தார் என்று நாம் அறிகின்றோம். அது ரோமையிலே முதலாவதாக புனித பேதுரு பேராலயம், இரண்டாவதாக சிறைச்சாலை ஒன்றில் ரோமையில் உள்ள ரெபிபியா என்கிற சிறைச்சாலையில் கதவை திறந்து வைத்தார். மூன்றாவதாக நம்முடைய திருத்தந்தையின் அதிகாரப்பூர்வமான ஆசன கோவில் என்று கருதப்படக்கூடிய ஜான் லாத்தரன் பேராலயத்திலே, அதாவது இந்த பேராலயங்கள் எல்லாம் உலக அளவிலே உயர்நிலை பேராலயங்கள், மூன்றாவதாக அங்கே, நான்காவதாக மேரி மேஜர் பேராலயத்திலும், இறுதியாக புனித பவுல் பேராலயத்திலும் அவர் கதவை திறந்து வைத்தார். ரோமையில் மட்டும்தான் கதவு திறந்து வைக்கப்படும், உலகில் மற்ற இடங்களில் கதவு திறப்பு நிகழ்ச்சி தேவையில்லை என்று ஏற்கனவே நமக்கு அறிவிப்பு வந்த நிலையில் நாம் நம்முடைய மறை மாவட்டத்தில் எங்குமே கதவை, யூபிலி கதவை திறக்கவில்லை. அந்த கதவு ஒரு அடையாளம். நாம் இருளிலிருந்து ஒளிக்குள்ளே நுழைகின்றோம். அதாவது சாவின் கலாச்சாரத்திலிருந்து வாழ்வின் கலாச்சாரத்திற்குள் நுழைகின்றோம். ஆலயத்திற்குள் நுழைகின்ற போது ஆண்டவரை சந்திக்கின்றோம். உலகமெங்கும் இருள்மயமாக இருக்கக்கூடிய நிலையில் அங்கே அதிலிருந்து நாம் ஆண்டவரை நோக்கி உள்ளே செல்லுகின்றோம் என்பதன் அடையாளமாகத்தான் இந்த அடையாள கதவு திறப்பு நிகழ்வு. அது ஏற்கனவே நடந்துவிட்டது. இங்கே இன்று இந்நாளிலே நாம் கூடியிருக்கின்றோம். இந்நாளிலே யூபிலியை பற்றி நாம் இந்நாட்களிலே அதிகமாக கேட்டு வருகின்றோம், வாசித்து வருகின்றோம். நமக்கு ஏராளமான செய்திகள் வாரி வழங்கப்படுகின்றன. இந்த யூபிலி என்கிற சொல்லானது ஆங்கிலத்திலே ஜூபிலி என்கிற வார்த்தையிலிருந்தும், அதே ஆங்கில மொழியானது கிரேக்க மொழியில், லத்தீன் மொழியிலிருந்து யூபிலேயூஸ் என்கிற வார்த்தையிலிருந்தும், லத்தீன் மொழியானது கிரேக்க மொழியாகிய இயோபெலேயோஸ் என்கிற சொல்லிலிருந்து வந்திருக்கின்றது என்பது பொதுவான உண்மை. இந்த கிரேக்க மொழியில் பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தை எபிரேய மொழியில் யோபேல் என்கிற அந்த வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே யூபிலி என்றால் யோபேல். யோபேல் என்றால் என்ன பொருள்? நாம் எபிரேய மொழி அந்த புத்தகத்தை பார்க்கின்ற போது யோபேல் என்றால் செம்மறி ஆடு அல்லது செம்மறி ஆட்டின் கொம்பு அல்லது செம்மறி ஆட்டின் கொம்பினால் செய்யப்படக்கூடிய ஒரு வாத்தியம். அதை பயன்படுத்தி ஊதினால் மக்கள் அனைவரும் ஓடோடி வருவார்கள், ஒன்று கூடுவார்கள், மக்களுக்கு அறிவிப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ஆகவே அன்று கடவுள் மோசே மூலமாக லேவியர் நூலிலே 25ஆம் அதிகாரம் 1 முதல் 7 முடிய உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். ஓய்வின் ஆண்டு, நிலத்திற்கு ஓய்வு தரப்பட வேண்டும். அந்த நிலத்திலே நில சொந்தக்காரர் மட்டுமல்லாமல் அனாதைகள், ஆதரவற்றவர்கள், கைம்பெண்கள் அந்த ஓய்வு ஆண்டிலே அந்த நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடியதை அவர்களும் உண்டு மகிழ வேண்டும், தங்களது வயிற்று பசியை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ஓய்வின் ஆண்டு என்று அறிவிக்கப்பட்டது. அதிலே யோவேல் என்கிற சொல் எங்குமே பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் அதை தொடர்ந்து வரக்கூடிய லேவியர் நூலிலே 25ஆம் அதிகாரம் 8 முதல் 55 முடிய உள்ள வசனங்களிலே வருகின்றது யோவேல். 50ஆம் ஆண்டின் தொடக்கத்தில்
அந்த யோவேலை, அதாவது செம்மறி ஆட்டு கொம்பினால் செய்யப்பட்டுள்ள அந்த ஊதுகுழலை எடுத்து ஊத வேண்டும். மக்கள் அனைவரும் புரிந்து கொள்வார்கள் முக்கியமான நிகழ்ச்சி நமக்கு அறிவிக்கப்படுகின்றது என்று. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே இந்த நிகழ்வானது என்று நடைபெறும், அதாவது டிஸ்ரி எனப்படக்கூடிய எபிரேயர்களின் 7ஆம் மாதத்திலே 10ஆம் நாளிலே அவர்கள் அனைவருமே நோன்பு இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் பாவ கழுவாய் நிறைவேற்றக்கூடிய நாள் அந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடியது. அந்த நாளில் மட்டும்தான் கட்டாயமாக அனைத்து யூதர்களும் நோன்பு இருக்க வேண்டும் என்பது சட்டம், மோசே மூலமாக கடவுள் வழங்கிய சட்டம். ஆனால் பிற்காலத்திலே நோன்பு நாட்களின் எண்ணிக்கையை மற்றவர்கள், குறிப்பாக மறைநூல் அறிஞர்கள் அந்த எண்ணிக்கையை உயர்த்தி கொண்டார்கள். திங்கட்கிழமை, வியாழக்கிழமை என்று ஒவ்வொரு வாரமும் 2 நாட்களாக அவர்கள் பெருக்கிக் கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து அதை கண்டுகொள்ளவே இல்லை. ஏனென்றால் அது மனித சட்டங்களில் ஒன்று. ஆனால் அடிப்படையில் ஒரே ஒரு நாள், அந்த நாளிலே அவர்கள் பாவ கழுவாய் நிறைவேற்றுவார்கள். தலைமை குருவானவர் தன்னுடைய குடும்பத்திற்காக, தனக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, இஸ்ரேல் மக்களுக்காக அன்று பாவ கழுவாய் நிறைவேற்றுவார். அந்த 50ஆம் ஆண்டிலே அந்த நாளில்தான் இந்த யூபிலி தொடங்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், லேவியர் நூலிலே 25ஆம் அதிகாரம் 8 முதல் 55 முடிய உள்ள வசனங்களிலே அது குறித்து நமக்கு தெளிவாக அருமையான முறையிலே விளக்கம் தரப்பட்டுள்ளது. அதே லேவியர் நூலிலே 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து ஆங்காங்கே வெவ்வேறு இடங்களில் அந்த யூபிலி, யோவேல் என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதன் பிறகு எண்ணிக்கை நூலிலே 36ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும், எசாயா இறைவாக்கின நூலிலே 61ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும், எசேக்கியேல் நூலிலே 46ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் தான் யோவேல் என்கிற வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அதை நாம் தமிழில் பார்க்கின்ற போது மீட்பின் ஆண்டு அல்லது விடுதலை ஆண்டு என்று அங்கே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதை பார்க்கின்றோம். அந்த நாளிலே செய்யப்படக்கூடியது 3 முக்கியமானது. அதாவது நிலத்தை ஒருவரிடமிருந்து ஒருவர் வாங்கியிருப்பார் என்றால் பணம் வாங்காமலேயே பெற்றுக்கொள்ளப்பட்ட நிலத்தை மீண்டும் திரும்ப கொடுக்க வேண்டும், ஒன்று. இரண்டாவது, யாராவது கடன் பெற்றிருந்தார் என்றால் அந்த கடனை மன்னிக்க வேண்டும். மூன்றாவது, அடிமைகளை அன்று வைத்திருந்தார்கள், அனைத்து அடிமைகளுக்கும் விடுதலை தர வேண்டும். மீண்டும் அந்த அடிமைகளை அவர்கள் அடிமைகளாக மாற்ற முடியாது. இந்த 3ம் அன்று கடவுள் சமுதாய நலனுக்காக இந்த சட்டத்தை வழங்கினார். சமுதாயத்திலே ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற எண்ணம் இருக்கக்கூடாது என்கிற பெரிய நோக்கத்தில் அன்று மோசே மூலமாக கடவுள் இந்த சட்டத்தை வழங்கினார். இந்த நாடு, இந்த உலகம் அனைத்துமே எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தமானதை நீங்கள் உங்கள் விருப்பம் போல் பயன்படுத்தக்கூடாது என்று அன்று ஆண்டவர் அந்த உண்மையை சுட்டிக்காட்டும் விதத்திலே 50 ஆண்டுகளுக்கு ஒரு ஆண்டு, ஒரே ஆண்டு, அந்த ஆண்டில் ஆண்டவர் தன்னுடைய கனவு திட்டத்தை செயல்படுத்த விரும்பினார். ஆனால் இஸ்ரேலின் வரலாற்றை நாம் பார்த்தோம் என்றால் பல விவிலிய அறிஞர்கள் நமக்கு குறிப்பிடுவது இதுதான். யூபிலி ஆண்டை அவர்கள் என்றுமே கொண்டாடியதில்லை. விவிலியத்திலே எத்தனையோ விழாக்கள் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் கொண்டாடிய பாஸ்கா விழா, ஆண்டவர் கலந்து கொண்ட கூடார திருவிழா, பெந்தகோஸ்து அதாவது அறுவடை திருவிழா அல்லது 50ஆம் நாள் விழா என்று பல விழாக்கள் கொண்டாடப்பட்டதற்கான ஆதாரங்கள் விவிலியத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த யூபிலி ஆண்டு, 50ஆம் ஆண்டு யூபிலி எங்குமே கொண்டாடப்பட்டதாக விவிலியம் நமக்கு எடுத்து சொல்லும் அல்லாமல் விவிலியம் தொடர்பில்லாத அல்லது விவிலியத்திற்கு அப்பாற்பட்டு எத்தனையோ நூல்கள் இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே எழுதப்பட்டன. எங்குமே இந்த யூபிலி கொண்டாடப்பட்டதற்கான எந்த விதமான ஒரு அடையாளமும் இல்லை என்பது உண்மையிலே வருத்தத்திற்குரிய உண்மை. யூபிலி கொண்டாடப்படவில்லை என்பதுதான் பல விவிலிய அறிஞர்கள் தங்களது அந்த அருமையான கண்டுபிடிப்பின் மூலமாக நமக்கு தந்திருக்கின்றார்கள். ஆகவே தான் அன்று கிமு 5ஆம் நூற்றாண்டிலே மக்கள் பாரசீகர்களுக்கு அடிமைகளாக, அதாவது இன்றைய ஈரான் நாட்டு மக்களுக்கு அடிமைகளாக இருந்தபோது எசாயா கனவாக கூறுகின்றார். கனவாக இது நடைபெற வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். பிற்காலத்திலே ஒருவர் வருவார் என்று அவருக்கு தெரியாது. ஒருவர் வருவார், அந்த யூபிலி ஆண்டை அவர் முறைப்படி அறிவிப்பார் என்று அன்று எசாயா தன்னுடைய கனவை அங்கே வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வை தொடங்கிய போது லூக்கா அருமையான முறையிலே குறிப்பிடுகின்றார். 4ஆம் அதிகாரத்திலே 16 முதல் 30 முடிய உள்ள வசனங்களிலே அதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் தன்னுடைய பணி வாழ்வை தொடங்கும் விதத்தில்
சொந்த ஊராகிய நாசரேத்திற்கு வருகின்றார். ஒரு சனிக்கிழமை ஓய்வு நாள் தொழுகை கூடத்திற்கு செல்லுகின்றார். பொதுவாக தொழுகை கூடங்களில் மக்கள் வருவார்கள். சில அறிஞர்கள், போதகர்கள் அங்கே கௌரவமான இடத்திலே வைக்கப்படுவார்கள், அமர்த்தப்படுவார்கள். அவர்களில் யாராவது ஒருவர் அந்த திருநூலை எடுத்து வாசித்து அதற்கு விளக்கம் கொடுப்பதற்காக அழைக்கப்படுவார். ஒருவேளை ஆண்டவர் இயேசு அப்பொழுதுதான் தன்னுடைய பணி வாழ்வை தொடங்கியிருந்தார். அவரை பற்றி அவரது சொந்த ஊரார் அறிந்திருந்தார்களோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனாலும் இயேசு அந்த நூலை, ஏட்டுச் சுருளை பெற்று வாங்குகின்றார். எசாயா ஏட்டுச் சுருளை அவர் பெற்று வாங்குகின்றார். வேண்டுமென்றே அந்த பகுதியை 61ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை அவர் வாசிக்கின்றார். ஆண்டவருடைய ஆவியின் மேலே அவர் என்னை அருள்பொழிவு செய்துள்ளார் என்று சொல்லி அவர் செய்ய வேண்டிய அனைத்து செயல்களையும் அங்கே ரத்தின சுருக்கமாக குறிப்பிட்டு, ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று சொன்னதோடு நின்று விடாமல், இன்று நீங்கள் கேட்ட அந்த இறைவாக்கு நிறைவேறிவிட்டது என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். அன்று மோசையின் காலத்திலே கடவுள் அறிவித்தது அது என்றுமே செயல்படுத்தப்படவில்லை. 5ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே எசாயா தன்னுடைய ஆதங்கத்தை தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக உணர்த்தினார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குகின்ற போதே அங்கே அவர் அந்த யூபிலி ஆண்டினை மிகவும் தைரியத்தோடு அறிவிக்கின்றார். நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்பிலே நாம் பார்க்கின்றோம், அங்கிருந்தவர்கள் அவரை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். நம்முடைய ஊர்க்காரன் தானே என்று ஆச்சரியப்பட்டார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் கிரேக்க மூலத்திலே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது, ஊற்றோ என்கிற வார்த்தைக்கு நாம் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஆங்கில மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் this fellow, இந்த பயல். இயேசுவை அவர்கள் மெச்சுகின்றார்கள். இவன் நம்முடைய ஊர்க்காரர் தானே என்று சொல்லி இந்த பயல் என்று சொல்லும் போதே அங்கே தங்களது வெறுப்பை காட்டுகின்றார்கள். அதாவது இயேசுவின் கல்வாரி பயணமானது அவரது முதல் பணியிலேயே தொடங்கிவிட்டது. தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குகின்ற போதே இயேசு கிறிஸ்து எதிர்ப்பை சந்தித்து விட்டார். அதன் பிறகு 2 வரலாற்று நிகழ்வுகளை சுட்டிக்காட்டிய பிறகு அவர்கள் வெகுண்டெழுந்தார்கள், கொல்வதற்காக இழுத்துச் சென்றார்கள். ஆனால் இயேசு தன் வழியை சென்று விட்டார். காரணம், இறை வார்த்தையை எந்த சக்தியாலும் விலங்கு போட முடியாது என்பதை சுட்டிக்காட்டும் விதத்தில் இன்று நாம் விளக்கம் கொடுத்தாலும் அந்த எதிர்ப்பு முதலிலேயே தோன்றிவிட்டது. காரணம், இயேசு கிறிஸ்து எதை அறிவித்தார்? யூபிலி ஆண்டினை அறிவித்தார். அந்த யூபிலி ஆண்டினை, ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவித்த போதே அங்கே அவர் மிக பெரும் எதிர்ப்பை சந்தித்தார் என்பதுதான் பல அறிஞர்கள் நமக்கு விளக்கமாக தருகின்ற மறுக்கப்பட முடியாத உண்மை. அந்த எதிர்ப்பை தன்னுடைய சொந்த ஊரிலேயே சம்பாதித்துக் கொண்டு அவர் தன்னுடைய பணி வாழ்விலே மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்து எந்த நோக்கத்திற்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதிலே குறியாக இருந்தார். ஆகவே தான் திருமுழுக்கு யோவான் சந்தேகத்தோடு கேட்கின்றார். தன்னுடைய 2 சீடர்களை அனுப்பி கேட்கின்றார், நீதான் வரப்போகின்றவரா, இல்லை என்றால் வேறு யாரையாவது நாங்கள் எதிர்பார்க்க வேண்டுமா? இதே திருமுழுக்கு யோவான் தானே இயேசுவை சுட்டிக்காட்டி, கடவுளின் ஆட்டுக்குட்டி இவரே உலகின் பாவங்களை போக்கக்கூடியவர் என்று சொன்னாரே. இதே திருமுழுக்கு யோவான் அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், என்னுடைய செல்வாக்கு குறைய வேண்டப்பட்டது. ஏனென்றால் இயேசு ஓர் இறைவாக்கினர், மிகப்பெரிய போதகர். ஆனால் எருசலேமில் இருக்க வேண்டியவர் ஒதுக்கப்பட்ட கலிலேய பகுதியில் இருந்தவரை பார்த்தபோது திருமுழுக்கு யோவானால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உண்மையிலேயே வரதானா? அலருக்கமாக இயேசு கூறுவதாக கூறுகின்றார், காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி வந்து விட்டது, மனம் வருந்தி நற்செய்தியை நம்புங்கள். மார்க்கு நற்செய்தியிலே நற்செய்தி என்றாலே இயேசு கிறிஸ்து. விண்ணகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நற்செய்தி, நமக்காக இந்த உலகை தேடி வந்த கடவுளின் அற்புதமான செய்தி, அந்த நற்செய்தி வந்து விட்டது. அந்த நற்செய்தியாகிய என்னை நீங்கள் நம்ப வேண்டும். அந்த காலம் நிறைவு பெற்று விட்டது. அப்படி சொன்ன இயேசுதான் தன்னுடைய சொந்த ஊரிலே மீட்பின் ஆண்டினை அறிவித்தார். ஆனால் எதிர்ப்பை சந்தித்தார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, யூபிலி ஆண்டு என்றாலே ஏழைகளுக்கு நம்பிக்கை, ஏழைகளுக்கு மகிழ்ச்சி. ஏனென்றால் அவர்கள் இழந்ததை பெறப்போகின்றார்கள் என்கிற ஓர் எண்ணம், ஓர் எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பில் அடிப்படையில் தான் அவர்கள் தங்களது வாழ்க்கையிலே தங்களது மகிழ்ச்சியை தேடிக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் இந்த யூபிலி ஆண்டிற்கு நம்முடைய திருத்தந்தை அவர்கள் எதிர்நோக்கின் திருப்பயணிகள், அதாவது நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய திருப்பயணிகள். நாம் அனைவருமே இந்த உலகிலே திருப்பயணிகள். விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். கடவுளை நாம் கண் முன்பாக கொண்டு பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அவரைத்தான் முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே தான் அவர் மீண்டும் கூறுகின்றார், நம்முடைய நம்பிக்கை, அதனுடைய எதிர்நோக்கு ஒருபோது நம்மை ஏமாற்றவே செய்யாது. ஏனென்றால் தூய ஆவியாரின் செயலினால் கடவுளின் அன்பு நம்முடைய உள்ளத்திற்குள் ஊற்றப்பட்டுள்ளது என்று. ஆகவே அந்த நம்பிக்கையில் நீங்கள் வாழ வேண்டும் என்று நாம் உணரும் விதத்திலே தான் நாம் அனைவருமே
நம்பிக்கையின் அல்லது எதிர்நோக்கின் திருப்பயணிகள் நம்மை கடவுள் கைவிட மாட்டார். இந்த உலகிலே எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் அழுது புரண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த மனிதர்கள் நம்மை நிச்சயமாக அழுத்திக் கொண்டிருப்பார்கள், நம்மை வாழவிடாமல் தடுத்துக் கொண்டிருப்பார்கள், நம்முடைய வளர்ச்சியை பார்த்து பராமைப்படுவார்கள், நாம் வளரவிடாமல் தடுத்துக் கொண்டே இருப்பார்கள். நம்மை பார்த்து அவர்கள் கேலி பரிகாசம் செய்வார்கள், நம்மை பார்த்து நாம் எப்படியாவது அழிந்து விட வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டுவார்கள். ஆனால் கடவுள் ஒருவர் மட்டும்தான், என்னுடைய பிள்ளை, உன்னை நான் நேசிக்கின்றேன், உன்னுடைய உள்ளத்தில் என்னுடைய அன்பை பொழிந்திருக்கின்றேன், என்னுடைய ஆவியானவர் அன்பை பொழிந்து கொண்டிருக்கின்றார். அந்த அன்பானது உன்னை ஒருபோதும் கைவிடாது. எத்தகைய துன்பத்தை நீ சந்தித்தாலும் ஒருபோதும் நீ கைவிடப்பட மாட்டாய். இந்த நம்பிக்கை நம்மில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யூபிலி ஆண்டிலே திருத்தந்தையானவர் இந்த அருமையான ஒரு சிந்தனையை நமக்கு தரச் சொல்லி அதை நாம் சிந்திக்க தூண்டுகின்றார். இன்றைய முதல் வாசகத்திலும் எரேமியா இறைவாக்கினர், மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்பட்டோர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். எந்த சூழ்நிலையில் அவர் சொன்னார் தெரியுமா? எரேமியா துன்புறும் இறைவாக்கினர். அவரது பணிவாழ்விலே ஏராளமான துன்பங்கள், சிறையில் அடைக்கப்பட்டார், பாழுங்கிணற்றில் தள்ளப்பட்டார். ஏன்? இஸ்ரேல் மக்கள், குறிப்பாக யூதாவின் தென்னாட்டு மக்கள், அவர்கள் கையிலே விலங்கிடப்பட்டு பாபிலோனியாவிற்கு நாடு கடத்தப்பட்ட போது அவரும் நாடு கடத்தப்பட்டார் முதலில், பிறகு அவர் விடுவிக்கப்பட்டார் என்று நாம் அறிகின்றோம். அந்த எரேமியா இறைவாக்கினர் கிமு 7ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் கிமு 6ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலுமே இறைவாக்கு உரைத்தார். அந்த சூழ்நிலை மிகவும் கொடூரமான சூழ்நிலை. நாட்டிலே பொருளாதார இழப்பு, மக்கள் பலவிதங்களில் அலைக்கழிக்கப்பட்டார்கள், ஒரே துன்பம், நிச்சயமற்ற நிலை, அரசர்கள் பொறுப்பற்ற நிலையில் இருந்தார்கள். போர் செய்து மக்கள் எக்கேடு கட்டு போகட்டும், நான் போரில் வெல்ல வேண்டும், என்னுடைய நாடு விரிய வேண்டும் என்கிற எண்ணத்தில் அலைந்து கொண்டிருந்தார்கள். மக்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் தான் எரேமியா இந்த கருத்தினை முன்வைக்கிறார். அதே எரேமியா புதிய உடன்படிக்கை என்கிற ஒரு தத்துவத்தை தெளிவாக விளக்குவார். பழைய ஏற்பாட்டிலே புதிய உடன்படிக்கை என்கிற சொல்லை எரேமியா ஒருவர் மட்டும்தான் பயன்படுத்துகின்றார். தன்னுடைய நூலிலே 31ஆம் அதிகாரம் 31 முதல் 34 முடிய உள்ள வசனங்களிலே அதை பற்றி அவர் கூறுகிறார். வேறு எந்த இறைவாக்கினரும் புதிய உடன்படிக்கை பற்றி கூறவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் அவர் அங்கே நம்பிக்கை எடுத்துரைக்கின்றார். இன்றைய 2ஆம் வாசகத்திலே திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதியுள்ள முதல் திருமுகத்திலே உயிர்ப்பு, நாம் அனைவரும் உயிர்ப்பின் மக்கள், அந்த உயிர்ப்பு நமக்கு எதிர்நோக்கி தருகின்றது, முழுமையான நம்பிக்கை தருகின்றது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிர்த்திருக்கவில்லை என்றால் நம்முடைய நம்பிக்கை வீண். அவர் இறந்தார், கொல்லப்பட்டார், ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தார். கடவுளின் ஆற்றல் அவரிலே வெளிப்பட்டது. ஆகவே தான் அதை ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லி திருச்சபையிலே முதல் மறையுரை அல்லது முதல் போதனை எதை தழுவியதாக இருந்தது? இயேசு கிறிஸ்து நல்லவராக வாழ்ந்தார். அவரது பிறப்பை பற்றியோ இளமை காலத்தை பற்றி யாருமே முதலில் கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் கூறியது நல்லவராய் வாழ்ந்தார், இறையரசை பற்றி போதித்தார், கொல்லப்பட்டார், ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தார். கடவுள் அவரை உயிர்த்தெழச் செய்தார். இதுதான் அவர்கள் அடிப்படையாக வைத்த செய்தி. அந்த செய்தி அடிப்படையில் வளர்ந்ததுதான் திருச்சபை. நம்பிக்கையில் வளர்ந்தது திருச்சபை, நம்பிக்கையில் வளர்ந்தது, எதிர்நோக்கில் வளர்ந்தது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு நமக்கு அற்புதமான ஒரு நம்பிக்கை, எதிர்நோக்கி தருகின்றது. அந்த உயிர்ப்பின் காரணத்தினால் தான் நாம் கடவுளால் நிச்சயமாக ஒருபோதும் கைவிடப்பட மாட்டோம் என்கிற எண்ணம் நம்மில் வந்து கொண்டிருக்கின்றது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சமவெளி பொழிவு, மத்தேயு அதை மலை பொழிவாக பார்ப்பார், லூக்கா சமவெளி பொழிவாக பார்க்கின்றார். இயேசு கிறிஸ்து ஒரு மலையிலிருந்து கீழே இறங்கி சமமான இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். அங்கே மக்கள் கூடியிருக்கின்றார்கள். சமமான இடத்தில் மக்களோடு மக்களாக நின்று கொண்டு அதை அறிவிக்கின்றார். ஆனால் மத்தேயு நற்செய்தியில் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கும். மக்கள் வந்தார்கள், இயேசு மலை மீது ஏறினார். அங்கே அவர் மிகவும் ஒரு கௌரவத்தோடு தன்னுடைய அந்த உரையை நிகழ்த்தியதாக பார்க்கிறோம். இங்கே என்ன சொல்லுகின்றார்? சமநிலையில் வந்து கொண்டு, ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏழைகளே என்று சொல்லுகின்ற போது வறுமையை ஒரு புண்ணியமாக எடுத்து சொல்லவில்லை. வறுமை எப்பொழுதுமே மனித சமுதாயத்திற்கு எதிரானதுதான். நீங்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றீர்கள், ஏழைகளாகி நீங்கள் துன்புற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள், பணக்காரர்கள் உங்களை நசுக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். இவ்வளவுதான் துன்பங்களை அனுபவித்தாலும் என்னை தேடி வந்திருக்கின்றீர்களே, நம்பிக்கையோடு வந்திருக்கின்றீர்களே, என்னை சந்தித்தால் உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் என்று வந்திருக்கின்றீர்களே என்று அவர் மனதில் வைத்துக் கொண்டுதான், ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள். அவர்கள் அந்த நிலையை ஆண்டவர் இயேசு உன்னித்து பார்த்து அதற்காக அவர்களை பேறு பெற்ற நிலைக்கு உயர்த்ததாக பார்க்கின்றோம். இயேசு அன்புக்குரியவர்களே, இன்றைய உலகத்திலே நாம் ஒரு பயங்கரமான குழப்பமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். வெவ்வேறு இடங்களில் போர்கள்,
வெவ்வேறு இடங்களில் மக்கள் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். ரஷ்யா உக்ரைன் போர் அது என்றைக்கு முடியப் போகின்றது என்று இதுவரை நமக்கு யாருக்கும் தெரியவில்லை. அதே போலவே இஸ்ரேல் ஹமாஸ் அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினாலும் சலசலப்புகள் பெருகிக் கொண்டிருக்கின்றன. 42 நாட்கள் என்று அவர்கள் இப்பொழுது ஒரு இலக்கை வைத்திருந்தாலும் அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்று தெரியாது. அப்படி வெவ்வேறு பங்களாதேஷ் அங்கேயும் மக்கள் பலதரப்பட்ட விதத்தில் அவர்கள் மக்களை அடிப்பதிலும் நொறுக்குவதிலும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் இப்படிப்பட்ட பிரச்சனை. ஏழைகளுக்கு மறுவாழ்வே இருக்காதா என்கிற நிலையில் தான் இந்த யூபிலி ஆண்டை கொண்டாடுகின்றோம். இந்த யூபிலி ஆண்டை கொண்டாடுகின்ற போது நம்முடைய உள்ளத்தை நாம் உற்று நோக்க வேண்டும். நான் எப்படி இருக்கின்றேன்? இயேசு என்னிடம் என்ன எதிர்பார்க்கின்றார்? நீ மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க மாட்டாயா? நீ மற்றவர்களை நம்ப வைக்க மாட்டாயா? பல நேரங்களில் மற்றவர்களை நம்ப வைத்து நாம் கழுத்தை அறுக்கின்றோமே, மற்றவர்களை வஞ்சிப்பதற்காக ஓடோடி வருகின்றோமே, மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கின்றோம், அநியாய வட்டியின் மூலமாக மற்றவர்களை நசுக்கிக் கொண்டிருக்கின்றோமே, ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய நல்ல ஒரு ஊதியத்தை கொடுக்காமல் அவர்களை ஏமாற்றி நாம் நம்முடைய வயிறை வளர்த்து கொண்டிருக்கின்றோமே. நம்மை நாம் உற்று நோக்க வேண்டும். இந்த உலகம் திருந்துவதால் திருந்தட்டும், திருந்தாவிட்டால் போகட்டும். என்னை நான் திருத்திக் கொள்ளுகின்றேன். நான் நல்லவனாக இருந்தால் ஒவ்வொருவரும் அவ்வாறு சிந்திப்பார்கள் என்றால் இந்த யூபிலியின் பலனை இந்த உலகம் நிச்சயமாக அனுபவிக்கும். இந்த யூபிலி வெறுமனே கொண்டாட்டமல்ல, இன்று அனைவரும் சேர்ந்து மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இது நமக்கு விடுக்கப்பட்டுள்ள ஒரு சவால். இன்று நமக்கு தரப்பட்டுள்ளது, உண்மை நமக்கு தரப்பட்டுள்ளது. நம்பிக்கை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவருமே மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும், மற்றவர்களிடம் மன்னிப்பை பெற வேண்டும், கடவுளோடு ஐக்கியமாக வேண்டும், உங்களது ஆன்மீகத்தை செப்பனிட வேண்டும், உங்களது சமூக வாழ்விலே நீங்கள் நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு கடவுளை மட்டும் நாம் எல்லாம் பார்த்துக் கொள்கிறேன் சொன்னால் அதனால் எந்த பயனும் இல்லை. கடவுளை நாம் எளிதில் திருப்திப்படுத்த முடியும். ஏனென்றால் கடவுள் நம்மோடு ஒரு சாதாரண மனிதனைப் போல் வாழ்வதில்லை. ஓ கடவுளே, உம்மை அன்பு செய்கின்றேன், கடவுளே உம்மிடம் விடலாம். அவன் நேருக்கு நேராக நின்று கொண்டு என்னை அன்பு செய்கின்றாயா, ஏமாற்றுகின்றாய் என்று கேட்கப் போவதில்லை. ஆகவே எளிதில் சொல்லிவிட முடியும். ஆனால் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களிடத்திலே நாம் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றோம்? பல நேரங்களில் நாம் அவர்களை பார்க்கின்ற போது வெறுப்பு கண்களோடு பார்க்கின்றோமே. என் அருகில் இருக்கக்கூடிய என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் நரகமாக மாறிவிட்டானே, இந்த நரகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று எத்தனை முறை மற்றவர்களை பார்த்து நாம் பரிகாசத்தோடு இருந்திருக்கின்றோம். ஆகவே இது வெறுமனே கொண்டாட்டமாக நாம் எடுத்துக்கொள்ளாமல், வெறுமனே ஓராண்டு மட்டும் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு என்று எடுத்துக்கொள்ளாமல், இது நமக்கு ஒரு புதிய பார்வையை வழங்க வேண்டும். இந்த உலகிலே வாழுகின்றோம், ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிக்கோள், நல்ல குறிக்கோளாக இருக்க வேண்டும். கடவுளை நோக்கி அந்த பயணத்தில், அந்த திருப்பயணத்தில் கடவுளுக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் எப்பொழுதுமே நல்லவனாக இருப்பேன், எல்லாரையும் அரவணைத்து செல்வேன். இது தொடக்கமாக இருக்க வேண்டுமே ஒழிய தற்காலிகமானதாக இருந்து விடக்கூடாது. இன்று மட்டும் உணர்ச்சி வசப்பட்டு விட்டால் போதாது, நம் மூலமாக நல்லது நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தூயாவியாரை பெற்றுக்கொண்டு எங்கு சென்றாலும் நன்மையே செய்து கொண்டு சென்றார். திருத்துதர் பணிகள் நூலிலே 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே நாமும் தூயாவியாரின் ஆற்றலை பெற்றிருக்கின்றோம். அந்த தூயாவியார் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். ஆகவே நாமும் நல்லதே செய்து கொண்டிருப்போம். நல்லதை செய்து கொண்டு மக்களின் உள்ளத்தில் நம்பிக்கையை கொடுப்போம், மக்களின் உள்ளத்தில் மகிழ்ச்சியை வழங்குவோம். மக்களை எந்த விதத்திலும் நாம் அவமதிக்காமல், அவர்களின் கடவுளின் சாயலிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள். என்னை சுற்றியுள்ள அனைவருமே கடவுளின் சாயலில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களை நான் அழித்தால் கடவுளே அழிப்பதற்கு நான் சமமானவன் என்கிற எண்ணத்தை நாம் வளர்த்துக் கொண்டு யூபிலி இந்த பார்வையோடு பார்ப்பதோடு நின்று விடாமல், யூபிலி நமக்கு ஒரு வாழ்வின் தொடக்கமாக, இதுவரை ஏதோ ஒரு திசையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் தடுத்து நிறுத்தப்படுகின்றோம். நம்முடைய பயணத்தை மாற்றி அமைத்துக் கொண்டு நம்முடைய சீரான அந்த பயணத்தில் வெற்றி நடை போட்டு அந்த அற்புதமான சிந்தனையை மாற்றிக் கொண்டு எதிர்நோக்கின் அற்புதமான திருப்பயணிகளாக தொடர்ந்து நம்மை நிரூபித்துக் கொண்டிருப்போம்.